நெடுநேரம் நான் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று கொண்டே இயக்கத் தோழர்கள் தருகிற மாநாட்டு நிதியை பெற்றுக்கொண்டு அதன் பின்னர் தான் கடைசியாக நிறைவுரை ஆற்றுவதை கடைபிடித்து வந்தேன். ஆனால் திருப்பூரிலும் புதுச்சேரியிலும் உரைக்கு பின்னர் நிதியை பெறுவதென்று முடிவெடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நிதியை தரலாம் என்று எண்ணி எடுத்து வந்தவர்கள் திருமாவளவன் பேசி முடித்து விட்டான் கிளம்புவோம் என்று கிளம்பி விடாதீர்கள். 500 இருந்தாலும் 1000 இருந்தாலும் நின்று வாங்கி கொண்டு செல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அறைக்கு போய் முகம் கழுவி விட்டு முடி உடைமாற்றி கொண்டு வந்தால் நேரமாகும். நேரமானால் எங்கே இன்னும் ஆளை காணோம், நாம் கிளம்புவோம் என்று நீங்கள் கிளம்பி விடுவீர்களோ என்று தான் அறைக்கு கூட போகாமல் நேரடியாக மேடைக்கு வந்து உட்கார்ந்து கொண்டேன். தமிழ் தேசியம் பற்றி எனக்கு முன்னர் பேசிய தலைவர்கள் விரிவாக பேசிவிட்டார்கள். நான் வந்திருப்பது பேசுவதற்காக என்பதை விட நிதியை பெறுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். வந்தவுடன் நல்ல செய்தியை சொன்னார்கள். முன்கூட்டியே ஒவ்வொருவரிடமிருந்தும் நாங்கள் நிதியை வாங்கி வைத்திருக்கிறோம். 10 லட்சத்திற்கு மேலான நிதி திரண்டு விட்டது. இன்னும் அதுபோல 2 மடங்கு திரட்டி தரவும் தயாராக இருக்கிறோம் என்று ஒரு நல்ல செய்தியை, இனிப்பான செய்தியை தோழர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் நீங்கள் வாங்காமல் இன்னும் பல தோழர்கள் தருவதற்காக காத்திருக்கிறார்கள். ஆகவே என் உரைக்கு பின்னர் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். தோழர்களே, இப்போதே மணி 9:18 9:17 ஆகிறது. நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. தமிழ் தேசியம் என்கிற கருத்தியல் தொடர்பான தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. யாருக்கோ செய்தி சொல்ல நாம் மாநாடு நடத்தவில்லை. யாருக்கோ நம் வலிமையை காட்ட நாம் மாநாடு நடத்தவில்லை. போராட்டங்களானாலும் பேரணிகளானாலும் கருத்தரங்குகளானாலும் மாநாடுகளானாலும் இவை அனைத்தும் நம்மை நாமே செழுமைப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகள். இதை நான் ஒரு செயற்குழுவிலே பேசிவிட்டு போகலாம், போதும். ஆனால் ஒரு மாநாடு என்று அறிவிக்கிற போது, அந்த மாநாட்டுக்காக தயாராகிற போது, அதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிற போது அது பற்றிய விவாதம் அல்லது உரையாடல்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று மாநாட்டுக்கு முன்னதாக சில வாரங்கள் அல்லது பல வாரங்கள் நம்மிடையே இந்த உரையாடல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நிறைவாக மாநாட்டு மேடைகளில் தலைவர்கள் ஆற்றுகிற உரை நமக்கு ஒரு வெளிச்சத்தை தரும். அந்த மாநாட்டில் நாம் நிறைவேற்றுகிற தீர்மானங்கள் அதன் பின்னரும் ஒரு தொடர் உரையாடலை ஏற்படுத்தி தரும். இந்த தீர்மானங்கள் குறித்து நாம் பேசுவோம். இந்த தீர்மானங்களை விளக்கி பொதுக்கூட்டங்களை நடத்துவோம். இப்படி ஒரு பொருள் குறித்து தொடர் விவாதங்களை நடத்துவதற்கான ஒரு களம்தான் மாநாடு என்கிற ஏற்பாடு. எனவே நாம் பேசுகிற அரசியலில், நாம் உள்வாங்கி இருக்கிற கொள்கை கோட்பாடுகளில் நமக்கும் தெளிவு தேவைப்படுகிறது. அதிலே மேலும் செழுமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவேதான் இதுபோன்ற ஏற்பாடுகளை நாம் அவ்வப்போது செய்கிறோம்.
சில நேரங்களில் நமக்கு சலிப்பாகவும் கூட இருக்கலாம். மாநாடு என்று அறிவித்து விட்டால் துண்டறிக்கைகளை அச்சிட வேண்டும், சுவர் விளம்பரங்களை எழுத வேண்டும், ஆங்காங்கே விளம்பர தட்டிகளை வைக்க வேண்டும். அப்போது டீமாக சேர்ந்து பெயரை பதிவு செய்ய வேண்டும். அதிலே என் பெயர் இல்லை உன் பெயர் இல்லை என்று சண்டை சச்சரவு வரும். அல்லது உன் பெயர் முன்னால் இருக்கிறது என் பெயர் பின்னால் இருக்கிறது என்ற பிரச்சனைகள் வரும். இதற்கு மாநாடு நடத்தாமல் இருந்தாலே நல்லது என்று கூட தோன்றும். மாநாடு நடத்துவதால் தான் சுவர் விளம்பரம் எழுத வேண்டி வருகிறது. சுவர் விளம்பரம் எழுதுகிற போது யார் பெயரை போடுவது, யார் பெயரை போடுவதில்லை, எழுதி முடித்த பிறகு ஏன் இப்படி எழுதினாய், எழுதுவதற்கு ஆர்வம் காட்டாதவன் தான் முதலில் சண்டைக்கே வருவான். எழுதுவதற்கு ஒரு பைசா கூட கொடுக்காதவன் தான் என் பெயரை ஏன் சிறிதாக போட்டிருக்கிறாய் என்று கேட்பான். விளம்பரம் எழுதுவதற்காக சுவர் தேடி போகாதவன், சுவர் இருந்தாலும் சுற்றி புதராக இருக்கும் அந்த புதரை சுத்தம் செய்யாதவன் முன்னால் வந்து வேகமாக சட்டை பிடித்து இழுப்பான். என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, நான் அந்த கட்சியில் 35 வருஷமா இருக்கிறேன், என் பேரை விட்டு நீ எழுதுவியா? அதுவரையில் அவன் சுவர் விளம்பரம் எழுதணுங்கிற சிந்தனையே இருந்திருக்காது அவனுக்கு. தம்பிங்க ஆர்வத்தில் போய் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற முள் மிளாறு எல்லாத்தையும் வெட்டி சுத்தம் பண்ணிட்டு ஒரு ஓவியரை தேடி பிடிச்சி கொண்டு வந்து அதில் வெள்ளை அடித்து எழுதும்போது யாராவது ஒரு சாதி வரியன் வந்து பிரச்சனை பண்ணுவான், யாராவது ஒரு போலீஸ்காரன் வந்து தடுப்பான். இதுவெல்லாம் தான் அரசியல். இந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்கிற போதுதான் எங்கிருந்து நமக்கு பகை எழுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். யார் நமக்கு தடை கற்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். உட்பகை எங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். செயல்படாமல் இருந்தால் எதுவும் தெரியாது. செயல்படுகிற போதுதான் பிரச்சனைகளின் போதுதான் விவாதங்களின் கடைசியாகத்தான் தீர்வு. அதுவே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஞானமும் பிறக்கும். இப்படிதான் பிரச்சனைகளை தீர்வு காணணுமா? இல்லைன்னா நீ பாட்டு வீட்டிலே உட்கார்ந்துருக்கணும். நீ வேலையை பிரஷ் எடுத்துட்டு கிளம்புனா உனக்கு பிரச்சனை பின்னாலே வருதுன்னு அர்த்தம். டிஜிட்டலில் போய் உட்கார்ந்து விளம்பரத்துக்கு பதாகை தயாரிக்கிறேன்னா யார் படத்தை பெருசாக போடுறது, யார் படத்தை சின்னதாக போடுது, பிரச்சனை எங்கே தொடங்கும். முட்டல் மோதல் வரும். அடுத்தடுத்த மாநாடுகளில் அது சீர் செய்யப்படும். அந்த மாநாடுகளிலும் பிரச்சனைகள் வரும். அதன் பிறகு விவாதங்கள் நடக்கும். பிறகு அது சரியாகும். ஒரு தீர்வை நாம் தேடி எடுப்போம். ஆகவே மாநாடுகள் என்பவை யாருக்கும் நாம் செய்தி சொல்வதற்காக நடத்தவில்லை, யாருக்கும் போட்டியாக நடத்தவில்லை, யாருக்கும் நம்முடைய சக்தியை காட்டுவதற்காக நடத்தவில்லை. நமக்கு நாமே பண்படுத்திக் கொள்வதற்கு, செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு, செதுக்கிக் கொள்வதற்கு, சீர் செய்து கொள்வதற்கு பயன்படுகிற களம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.